காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்றாங்க. "இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட இந்த அளவு நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் வாரி குடுத்துட்டீங்க. எனக்கு இது போதுங்க. கூட வாழ்ந்த மொத்த வாழ்க்கையும் ஒரே நாள்ல கழிச்ச மாரி இருக்குங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற? என் கூட நீ ரொம்ப நாள் வாழணும் காவேரி. நீ நானும் சந்தோஷமா ரொம்ப நாள் வாழணும் காவேரி. சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு வந்துடுடி. எனக்கு இது போதும்டி. இந்த ஒரு நாள் வாழ்க்கை எனக்கு பத்தாதுடி" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு, சீக்கிரமாவே நான் வருவேன். ஏன் கவலைப்படுறீங்க?" அப்படின்னோனே, "இன்னும் கொஞ்ச நாள் தானங்க நம்ம பிரிஞ்சிருக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில பிரிவே கிடையாது" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. 2 பேருமே அப்படியே கட்டிக்கிட்டு தன்னையே மறக்குறாங்க. அழுகையா வருது 2 பேருக்கும். "அழாத காவேரி, நீங்க அழாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அப்படியே தன்னையே மறக்குறாங்க. அடுத்து வந்து இங்க காவேரி ஏன் இன்னும் காணோம் ஆள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி வராங்க. காவேரி பார்த்து செமையா டென்ஷன் ஆகி, "என்னடி போன? காலைலேருந்து ஆளையே காணோம். காலைல போனவ என்னையும் வர வேணாம்னு சொல்லிட்டேன். இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. "ஏம்மா வந்ததும் வராம அவள திட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "நீ அமைதியா இருடி. இவ பண்ணுறதெல்லாம் கொஞ்சமும் நஞ்சம் சரியே இல்ல. ஹவுஸ் ஓனர் என்ன பேசிட்டு போனாங்க தெரியும்ல. என்னம்மா ஹவுஸ் ஓனர் என்னம்மா சொன்னாங்க?" அப்படின்னோனே, "என்ன சொன்னாங்களா? முதல்ல வீட்ட விட்டு காலி பண்ணிக்கங்க. வந்து இங்கெல்லாம் வந்து தொல்லையா இருக்கு எங்களுக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாடி?" அப்படின்றாங்க. "சரி அது போட்டும். நீ போன இடத்துல அந்த பத்திரிக்கை ஆளுங்க வந்து உங்களுக்கு தொல்ல குடுத்தாங்களா? ஏதாவது கேள்வி கேட்டாங்களா?" அப்படின்னோனே, "அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ சொல்ற. எல்லாத்தையும் நீ தான் மறப்பியாச்சே. உண்மைய சொல்லுடின்னோனம்மா, அவ தான் எதுவும் இல்லன்றாள. விடம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. வந்து "கேட்டியா?" அப்படின்னவொடனே, "நான் எப்படி கேட்கறது?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "கேளு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா என்ன விஷயம்? நீ 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க?" அப்படின்னோனே, அது ஒண்ணும் இல்லடி காவேரி" அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தை ஆரம்பிக்கிறாங்க. "என்ன அத்த?" அப்படின்னோனே, "இங்க பாருடி, அந்த பையன் உன்னை வந்து இங்க தொல்லை பண்ணிட்டு இருக்கிறதும், அதே டைம்ல வந்து உன்னை தேடி இந்த பத்திரிக்கை ஆளுங்க வர்றதும் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த வீட்ல இருக்கவங்களும் பிரச்சனை பண்றாங்க. அதனால அதனால இங்க பார், உன் அம்மா அன்னைக்கு உன் தாலிய வந்து ம் எதுக்காக போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்தால்ல, அப்ப எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணோம்ல. ஆனா அது ஏன் இப்ப சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது" அப்படின்னோன அதிர்ச்சி அடையறாங்க காவேரி. "நீங்க என்னத்த சொல்றீங்க?" "ஆமாடி, நான் சொல்றத கேளு. அந்த பையன்கிட்ட அவன் கட்டின தாலிய கழட்டி குடுத்துரு. சீக்கிரமாவே வந்து ஒரு வக்கீல பார்த்து வந்து டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. அதுதான் நல்லது. விவாகரத்து பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடையறாங்க காவேரி. "என்ன பேசுறீங்க நீங்க எல்லாரும்? என்ன கேட்காம நீங்க பாட்டுன்னு முடிவு எடுப்போம். உன்னை என்னடி கேட்கணும்? உன்கிட்ட கேட்டது எல்லாம் போதும். நாங்க சொன்னபடி அந்த பையன டைவர்ஸ் பண்ணிட்டு வேலைய பாரு" அப்படின்றாங்க அவங்க அம்மா. "இங்க பாரும்மா, தேவையில்லாதெல்லாம் பேசாத. தாலிய பத்தி பேசுறது, இல்ல டைவர்ஸ் பத்தி பேசுறது அதெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது" அப்படின்னோன, "காவேரி நீ டென்ஷன் ஆவாதடி. அக்கா என்னக்கா இதெல்லாம் அநியாயமா இருக்கு. எப்படிக்கா இப்படிலாம் பேசுறாங்க இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க காவேரி. உடனே வந்து, "இங்க பாருடி, நாங்க சொன்னது தான். அந்த பையன விவாகரத்து பண்ணிட்டு வேண்டிய வேலைய பார்க்கறது தான் நல்லது. அப்பதான் நம்மளும் நிம்மதியா இருக்கணும். இந்த வீட்ல இருக்கவங்க நிம்மதியா இருக்கணுமா வேணாமா? இங்க பாரும்மா, இப்போ கடைய போட்டிருக்கேன். கடையில இருக்க அவன் வேண்டிய வேலை அதுதான் நான் பார்க்க முடியும். தேவையில்லாதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. வெளிய ஏதாவது பிரச்சனை இருந்தா அத நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க நல்லா இருக்காது. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்? என் அக்கா நல்லா இருக்கணும். அதுதானே, அந்த வேலைய மட்டும் பாருங்க. தேவையில்லாத என் வாழ்க்கையில தலையிடாதீங்க" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு அவங்க அத்தை, "பாத்தியா இவள இப்படி பேசுறான்னு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க அமைதியா இருங்க மதினி. நான் பார்த்துக்கிறேன். இவளா நானா? நான் பார்த்துக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா ப்ளீஸ்மா, அவ இப்பதாம்மா வெளிய தெருவு போயிட்டு வரா. ஏம்மா அவள போட்டு இப்படி படுத்தி எடுக்குறீங்க? எதுவா இருந்தாலும் பிறகு பேசிக்கலாம்மா. இப்போ அவ அந்த ஸ்டால் போட்டிருக்கா. அந்த வேலைய பார்க்கட்டும்மா. உன்னை கெஞ்சி கேட்குறேம்மா. கொஞ்சம் அமைதியா இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே வந்து பார்த்து முறைக்கிறாங்க சாரதா. "ஏதோ பண்ணிட்டு போங்க. ஆனா இந்த பிரச்சனை இதோட ஒழியும்னு மட்டும் நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை கண்டிப்பா ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்படி முடிவு கட்டலனா இந்த பிரச்சனை நீண்டுக்கினே போகும். அதுக்கப்புறம் நம்மலாம் சமாளிக்க முடியாது. உன் தங்கச்சிகிட்ட பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வர சொல்லு அவள. அவள நான் பார்த்துக்கிறேம்மா, விடுமா" அப்படின்னோனே, என்னமோ பண்ணுங்கடி" அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க கங்காவ பார்த்தோன்னே காவேரி வந்து அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சுட்டு கதறி அழறாங்க.